கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். போன ஒரு வார வேத பாட வகுப்பு ஆரம்பிச்சோம். புதிதாக ஒரு தொடர் என்னன்னா நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. அந்த தொடரினுடைய 2வது பாகம் இது. ஆரம்பிக்கலாம். ஓகே. போன வாரம் பார்ட் 1 அதனுடைய ஒரு குவிக் சம்மரி வேகமாக பார்த்துவிட்டு நம்ம தொடர்ந்து இந்த வார பாடத்திற்குள்ளாக போகலாம். முதலாவதாக, ஏன் நம்ம இந்த தலைப்பை நாம் படிக்க வேண்டும்? நிறைய பாடங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள், நிழல் பொருள்கள், முடிவு காலத்தை குறித்த சத்தியங்கள் என்று சொல்லி அநேக பாடங்களை கடந்த நாட்களை நம்ம பார்த்துருக்கிறோம். சொல்ல போனா 116வது பைபிள் ஸ்டடி, அப்ப 115 பைபிள் ஸ்டடி இதுக்கு முன்பாக கேட்டிருக்கிறோம். எதற்காக இந்த ஒரு தலைப்பு புது சிருஷ்டி என்று சொல்லி முதலாவதாக பார்த்தோம். ஏனென்றால் இதற்கான ஒரு ஆதார வசனம் கூட கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல கடைசியாக பார்த்தோம். 15ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்படின்னா விருத்த சேதனம் இருந்தாலும் அது ஒரு முக்கியம் இல்லை, விருத்த சேதனம் இல்லாம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எது முக்கியம்னா கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியே காரியம் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் சபைக்கு எழுதுறார். அந்த விருத்த சேதனத்தை குறித்தும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். நாம் தொடர்ந்து வர்ற பாடங்கள்ல பார்க்கலாம். இதற்கான இணையான ஒரு வசனம் புது சிருஷ்டியை குறிக்கிறது என்னன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப புது சிருஷ்டி தான் முக்கியம்னு சொல்லி கலாத்தியர்ல சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு கொரிந்தியர்ல சொல்றாரு பவுல். ஆக முக்கியமான ஒரு மேஜர் தீமா இந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த புதிய சிருஷ்டியை நன்றாக புரிந்து கொள்ள பழைய சுபாவம் அல்லது பழைய மனுஷனை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த டீடைலிங்குள்ள நம்ம போனோம். அப்ப பழைய சுபாவம் அப்படிங்கிறது என்னன்னா ஆதாமுடைய விழுந்து போன ஒரு சுபாவத்தை அது குறிக்கிறது. இன்னும் சொல்ல போனா மனிதன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான், உருவாக்கப்பட்டிருக்கிறான். இதுல தேவன் ஆவியிலிருந்து அவனை ஆளும்படியாக, ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆளும்படியாக சிருஷ்டித்திருந்தார். ஆனால் பாவம் செய்த பொழுது அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப சரீரம் ஆத்மாவையும் ஆவியும் ஆளுகிறது. அப்படி அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நம்முடைய சுபாவத்துல 7 விதமான பாவங்கள்: பெருமை, பொறாமை, இச்சை, பெருங்கோபம், பேராசை, சோம்பல், பெருந்தீனி அப்படிங்கிற இந்த 7 காரியங்களும் பாவங்களாக அதன் மூலமாக கிரியைகள் வெளிப்படுகிறது. அப்ப பெருங்கோபம் அப்படிங்கிறது வெளியில வெளிப்படும் பொழுது சண்டைகளாக, இன்னும் கொலைகளாக வெளிப்படுகிறது, பாவங்களாக. பேராசை அப்படிங்கிறது கொள்ளையடிப்பது, இன்னும் பல்வேறு கேடான காரியங்கள், பணத்திற்காக லஞ்சம், இது போன்ற காரியங்கள்ல வெளிப்படுது. இச்சைங்கிறது விபச்சாரம் அப்படிங்கிறதுல வெளிப்படுது. இன்னும் இது போல சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமை அப்படிங்கிறது அவருடைய பேசுகிற காரியத்துல, மற்றவர்களை அலட்சியப்படுத்துவதில், தங்களே உயர்வாக எல்லா இடத்துலையும் உயர்த்துவதில் வெளிப்படுது. அப்ப இதெல்லாம் வெளிப்புறமாக வரக்கூடிய காரியங்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, மனிதனுடைய வாய்க்குள்ளே போவது அவனை தீட்டுப்படுத்தாது, அவனுக்குள் இருந்து புறப்பட்டு வருவது, அவன் இருதயத்திற்குள் இருந்து புறப்பட்டு வருகிற இந்த காரியங்கள் தான் அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த 7 காரியங்களும் எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கெல்லாம் மூலம் வந்துட்டு உள்ள சுயம், நான், என்னுடையது, என்னை போல வருமா அப்படிங்கிற நான் அப்படிங்கிற அந்த செல்ஃப் அதில் இருந்து வருது. அதுக்கு தான் இன்னொரு பேர் என்ன, வேதம் கொடுக்கிறது மாம்சம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இப்ப மாம்சம் வந்துட்டு ஆளுகை செய்கிறது. அப்படி ஆளுகை செய்கிறது என்னன்னா அதுதான் செல்ஃப் சென்டர்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே தன்னை குறித்து யோசிக்கிறது, தன்னுடைய காரியங்களை பற்றி சிந்திப்பது, மற்றவர்களை குறித்து சிந்திக்காத ஒரு தன்மை. இன்னும் பவுல் என்ன சொல்றான்னா, நாம் எல்லாரும் தனக்கானதை நோக்காமல் பிறருக்கானவர்களை நோக்குவோமாக. ஆனா தனக்கான காரியங்களை மாத்திரமே நோக்குவது என்பது செல்ஃப் சென்டர்ட் லைஃப். அதற்கு எதிரானது என்னன்னா கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். இந்த ரெண்டுத்திற்கும் வித்தியாசம் என்னன்னா, ஆதாம் பாவம் செய்த பொழுது நல்லா யோசிச்சு பார்க்கணும். தேவன் அவன்ட்டு அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார்.
ஆனா ஆதாம் என்ன பண்ணான்னா தன்னுடைய மனைவியின் சொல்லிற்கு செவி சாய்த்து அந்த கனியை புசித்தார். அப்ப தேவனுடைய சித்தமா தன்னுடைய சுய சித்தமா அப்படின்னு வரும் பொழுது சுய சித்தத்திற்கு இடம் கொடுத்தால் தேவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றலாம். அப்ப செல்ஃப் சென்டர்ட் லைஃப். ஆனா கிறிஸ்துவோடு நீங்க அதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிறிஸ்து என்ன சொன்னாலும் நான் என் சுயமாய் பேசுவதில்லை, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி ஒன்றும் இல்லை யோவான்ல சொன்னார். இன்னும் அது எங்க வெளிப்பட்டுச்சுன்னா கெத்சமனே தோட்டத்துல பார்க்கும் பொழுது பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். என்னன்னா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே செய்யும். அப்ப இந்த இடத்துல இயேசுவினுடைய சித்தம் பிதாவின் சித்தத்திற்கு முரண்பாடாக காணப்படுகிறது. அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்றது என்ன ஜெபம் பண்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்ப இயேசு அந்த இடத்துல என்ன யோசிக்கிறாரு? என் சித்தம், அவருடைய சித்தம் என்னன்னா இந்த இடத்துல இந்த பாத்திரம் நீங்கி போனா பெட்டர் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனாலும் என்ன சொல்றாருன்னா என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம். அப்ப இயேசு தன்னுடைய சுய சித்தத்தை அந்த இடத்துல நிறைவேற்றல, பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார், பிதாவுக்கு சரண்டர் பண்றார். அப்ப அதுதான் கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். சுய சித்தம் அல்ல, தேவ சித்தம். சரி, இப்போ ஃபிளஷ் ரூல் பண்றதுதான் செல்ஃப் சென்டர்ட் லைஃப். வேற ஸ்பிரிட் ரூல் பண்ணா கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று எதிரானது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஒன்றுக்கொன்று எதிராக நடத்தப்படுகிறது. இன்னும் மாம்சமும் உலகமும் எப்படி ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உலகம், மாமிசம், பிசாசு என்று சொல்லுவார். அப்ப உலகமும் மாமிசமும் சேர்ந்து பிசாசினுடைய தந்திரமான காரியங்கள், தீமையான திட்டங்கள், தீமையான எண்ணங்கள் அதை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. ரோமர் 8ல நீங்க பார்க்கும் பொழுது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 4:4 பார்க்கும் பொழுது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப மாம்சமும் சரி உலகமும் சரி தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. ரெண்டும் தொடர்புடையதாக இருக்கிறது ஒன்றுக்கொன்று. இன்னும் 1 யோவான் 2ல பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினால் உண்டான கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை உலகத்தினால் உண்டாயிருக்கு, பிதாவினால் அவைகள் உண்டாகவில்லை. இப்ப தேவன் படைத்ததான் நன்மையா இருக்கிறது, ஆனால் இந்த காரியங்கள் உலகத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. அப்ப உலகம் அதை நிச்சயம் ஒளிந்துப்போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்படுது. சரி, இப்ப அடுத்தது ஃபிளஷ் வெர்சஸ் ஸ்பிரிட். இப்ப ஆவிக்கும் மாம்சத்திற்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. கிரேட் ஸ்ட்ரகிள் பிட்வீன் தீஸ் டூ ஆப்போசிட் ஃபோர்சஸ். சரி, அடுத்தது பழைய சிருஷ்டியும் புது சிருஷ்டியும். இங்க என்ன பார்த்தோம்னா பழைய சுபாவத்தையும் பழைய சிருஷ்டியும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பவுல் கலாத்தியர் 5ல சொல்லும் பொழுது கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் நிச்சயங்களையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். 6ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிவின்றிருக்கிறது. அப்ப மாம்சத்தையும் சொல்றார், உலகத்தையும் சொல்றார். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த காரியங்களை போன வாரம் பார்த்தோம். இன்னும் அந்த லாஸ்ட் ஸ்லைட்ல இந்த பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை ஒரு சில வசனங்கள் அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இருந்தாலும் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அடுத்த ஸ்லைட்ல அந்த அந்த லாஸ்ட் ஸ்லைட், போன ஒரு ஸ்டடியோட லாஸ்ட் ஸ்லைடு தான் அடுத்த ஸ்லைடா கொடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள போய் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக, நவ் திஸ் ஃபிளஷ்லி அண்ட் செல்ஃப் சென்டர்ட் லைஃப் இஸ் கால்ட் த ஓல்ட் மேன். பழைய மனுஷன் என்று வேதத்திலே அழைக்கப்படுகிறது. இங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ல இருந்து 21. இன்னும் இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, அறியாத, கிறிஸ்துவை பின்பற்றாத ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த பழைய மனுஷன்ல தான் இருக்கிறாங்க. அதுதான் இங்க பவுல் சொல்றார். பழைய மனுஷன் எப்படி இருக்கும், அவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல. அப்ப வீணான சிந்தையிலே நடக்கிறார்கள். அதுதான் மாம்ச சிந்தை. நீங்கள் இனி நடவாமல் இருங்கள், அப்படி நடக்காதீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அப்படின்னா அவங்களோட புத்தியில வெளிச்சம் இல்லை, அந்தகாரப்பட்டு இருக்கிறது. தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, அவங்களுக்கு தெரியல இதெல்லாம், அறியாமையினாலே எப்படி இருக்காங்கன்னா தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து, அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். அந்நியராக இருந்து என்ன செய்யறாங்களா, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவளோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்ப பழைய மனுஷனா அப்படிதான், அவருடைய இஷ்டப்படி நடப்பது. அவங்க தேவ பயம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன இருந்தாலும் அவர்களால மாம்சத்தை ஜெயிக்க முடியாது.
புறஜாதிகளாக அவர்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினால் அவர்கள் தான் அந்த தெய்வங்களை வந்துட்டு வணங்கிட்டு தங்களுக்கு அந்த தெய்வங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்புறாங்களே தவிர அந்த தெய்வங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அது தெய்வங்களே அல்ல. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு என்ன இல்லைன்னா இந்த வார்த்தை இல்லை, இந்த ஆவியினுடைய சத்தம் இல்லை, உணர்வுள்ள இருதயம் இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அதான் உணர்வில்லாதவர்களா. அப்ப சகல வித அஸ்தங்களையும் அவ்வளவு நடக்க தங்களை காமகாரத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. இஷ்டத்துக்கு வாழும்படி இச்சைக்கு எல்லா ஒரு காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடர்ந்து என்ன சொல்றாங்க, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்ப இயேசுவினிடத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு பாருங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்படின்னா இப்ப மேல நீங்க பார்த்ததுதான் பழைய மனுஷன். இது நார்மலா எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய சுபாவங்கள். அந்த பழைய மனுஷனை என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, நீங்கள் களைந்து போட்டு என்ன பண்ணுமா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். அப்ப நீதியும் பரிசுத்தமும் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். வெளிப்படுத்தின 22 சொல்லுவாரு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநீதி செய்கிறோம் இன்னும் அநீதி செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகும். அப்ப நீதியும் பரிசுத்தமும் யோவானை பத்தி சொல்லும் பொழுது யோவான் நான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாய் வந்தான் அப்படின்னு சொல்லுவார். இப்ப மெய்யான நிதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப புதிய மனுஷனை என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இதே காரியம், இதுதான் வித்தியாசம். ஏன் இங்க மெய்யான நீதியிலும் பரிசும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டன்னு சொல்லியிருக்காரு. அப்ப தேவன் ஒரிஜினலாக மனிதனை சிருஷ்டித்த பொழுது தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலிலும் அவர் சிருஷ்டித்தார். தம்முடைய குணாதிசயங்களை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவன் விழுந்த பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, அவனுக்குள்ளாக சுயம் மேற்கொண்டது. அப்ப பழைய மனுஷன் அதான் அந்த பழைய மனுஷனுடைய சாயலா இருந்தான். ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரிஜினலா சிருஷ்டித்தப்ப தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை, the new man. இங்கிலீஷ் பைபிள் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. அப்ப அந்த நியூ மேனை வந்துட்டு என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதாவது நீங்க அந்த பழைய மனுஷன் உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை மாத்துற மாதிரி அதை களைந்து போட்டுட்டு புதிய மனுஷனை வந்துட்டு நீங்க ட்ரெஸ் மாதிரி எடுத்து புது ட்ரெஸ் மாதிரி எடுத்து போட்டு, அப்ப பழைய ட்ரெஸ் எடுத்துட்டு புது ட்ரெஸ் போட்டுக்க. இப்ப இதே விஷயத்த பாருங்க கொலோசையர்ல சொல்லுவார். இது முக்கியமான டாபிக், புதிய சிருஷ்டிங்கிறது. எல்லா நிருபங்களையும் இதை பத்தி பேசியிருக்கிறாரு. அதுக்குதான் இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். கொலோசையர்ல இருக்கு, ரோமர்லயும் இருக்கு பாருங்க. கொலோசையர் 3:9-10. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு. இங்க என்னன்னா களைந்து போட சொல்றார். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு. அப்படின்னா பழைய மனுஷங்கிறது இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல சொல்லியிருப்பார் பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சி, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவைகளுக்குள்ளே செஞ்சுட்டு போனா முன்னாடி இதை செஞ்சீங்க, இது பழசு, அதை எடுத்து போடுங்க. இப்ப திரும்பவும் சொல்றாரு பாருங்க, பழைய மனுஷனை அவன் செயலையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. அப்படின்னா தான் தேவனுடைய சாயல், தம்முடைய ரூபத்தின்படி சாயலின்படியும் மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி. இயேசு என்ன சொன்னார்னா மலை பிரசங்கத்துல, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். என்னன்னா உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள். அவர் என்ன பண்றாருன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வெயில் பிரகாசிக்க செய்து மழையை தருகிறார். அப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க, பூரணராக இருங்கள். உங்களை நேசிக்கிறவர்களே திரும்ப நேசிச்சீங்கன்னா, உங்களுக்கு நன்மை செய்யறவர்களுக்கே நன்மை செய்யுங்க. நீங்க என்ன விசேஷமா செய்றீங்க, உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார். அப்ப அதுதான் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, போட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் போன கிளாஸ்ல போன ஸ்டடியில கடைசியாக கொடுக்க முடியல, கொடுக்குறேன். இன்னும் ரோமர் 6:6 சொல்லுது பாருங்க, பழைய மனுஷன் மறுபடி நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது
அவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பழைய மனுஷன் என்ன ஆயிடுச்சான்? சிலுவையில அறையப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பின்பு புதிய மனுஷனாக அந்த மனுஷன் சிலுவையில அறையப்பட்டுச்சு, பழைய மனுஷன். அப்ப அதுக்கு மறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவோடு கூட மரித்ததை போல மறிச்சிட்டோம். திரும்ப கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை போல நாமும் புதிய மனுஷன் எல்லாம் உயிரோட இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ பழைய மனுஷன் பாவத்திற்கு ஊழியம் செய்கிற மனுஷன், அது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். கலாத்தியர் 5:24 தான் சொல்லு. கிறிஸ்துவனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னும் இதுவும் இப்ப போன ஸ்லைட்ல தான் அதை பத்தியும் சொன்னேன். நாம் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நியூ மேன் இஸ் நியூ லைஃப் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து சிறுவனாக அடுத்து வாலிபனாக ஒரு முதிர்ந்த மனிதனாக மாறுவதை போல, அப்ப இந்த புதிய சிருஷ்டியும் அது போலதான். அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்கணும். இந்த வாழ்க்கை முழுதும் போகக்கூடிய காரியம் இந்த புதிய மனுஷன். இது போல பல ஸ்டெப்ஸ் அது வழியாக போகக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு பாடத்துல நம்ம இந்த காரியத்தை பார்ப்போம். இதையும் போன வாரமே சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்லப்போனா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரட்சிப்பு. அதற்கான ஒரு சில காரியங்களை இந்த ஒரு வாரம் பார்ப்பதாக சொல்லி இருந்தோம். ஆனால் இதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்குள்ளாக உணர்த்தினார். இந்த ஒரு காரியத்தை பார்த்துட்டு அடுத்த வாரம் நம்ம இதை பார்ப்பது என்பது சரியாக இருக்கும். எந்த காரியம் அப்படின்னா, இப்ப இந்த புது சிருஷ்டிக்கும் பழைய ஏற்பாட்டுல ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது? இப்ப கிறிஸ்துவின் மூலமாக புதிய சிருஷ்டி பார்த்துட்டோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல என்ன காரியம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஒரு பாகத்துல படிக்க போறோம். அப்ப இந்த வாரத்துல இந்த பார்ட் 2ல இந்த பழைய ஏற்பாட்டை குறித்து, பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டுல ஏதாச்சும் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டீட்டெயிலுக்குள்ள போயிட்டு பழைய ஏற்பாட்டுல என்ன கொடுக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு அடுத்த வாரத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வரோம். சரி, ஓகே. இப்போ முதலாவதாக பழைய சிருஷ்டி, பழைய உடன்படிக்கை. இன்னும் நம்முடைய பைபிள் ஸ்டடியில 100 பைபிள் ஸ்டடி ஓல்டு அண்ட் நியூ என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது என்னன்னா, ஓல்டு கிரியேஷனும் ஓல்டு கவனன்ட்டும், பழைய சிருஷ்டியும் பழைய உடன்படிக்கையும். அப்ப பழைய உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். புது உடன்படிக்கைங்கிறது என்ன தெரியும். சரி, பழைய உடன்படிக்கைங்கிறது சீனாய் மலையில உண்டான உடன்படிக்கை. அதை பத்தி பேச போறோம். ஓகே, இப்ப நல்லா யோசிச்சீங்கன்னா தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து தான் தேவனுடைய திட்டம். கிறிஸ்து அப்படின்னா இயேசு மாத்திரம் அல்ல, இயேசும் சபையும். அதாவது தேவ பக்தி உள்ள சந்ததி. அந்த தொடர்ல படிச்சிருக்கோம். அந்த காட்லி சீடு தான் யார் என்றால் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டவர்கள். அவங்கதான் தேவபக்தி உள்ள சந்ததி. தலைப்பு தான் வேற, வேற கான்டெக்ட்ல வேற சத்தியங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஏற்கனவே தேவபக்தி உள்ள சந்ததியில இந்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் டச் பண்ணிருக்கோம். சார், ரைட். இப்ப நியூ கிரியேஷன் அண்ட் காட்லி சீட் அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை. புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய கூடுகை, அவர்கள் சேர்ந்து தேவபக்தி உள்ள சந்ததியாக அழைக்கப்படுகிறார்கள். அந்த சந்ததியே கிறிஸ்து. ஓகே, கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா தலையாக சரீரமாக இருக்கிறார். தலையாகிய இயேசுவும் சரீரமாகிய சபையும் சேர்ந்த ஒரு அமைப்பாக அப்படியும் புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துங்கிறது அநேக இடங்கள்ல இயேசுவை மாத்திரம் குறிக்கும். ஆனா ஒரு சில இடங்கள்ல தலையாகிய இயேசுவையும் சரீரமாகிய சபையும் சேர்த்து குறிப்பதாக இருக்கிறது. சரி, ரைட். இப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னா கிறிஸ்து தான். ஏன்னா பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வசனம் கூட கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்து 2 பாயிண்ட்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் உதிக்கப்பட்டவராய் இருந்து
இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம்ல உலக தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத ஜனங்கள் அப்படின்னு வெளிப்படுத்தின விஷயம் 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்ப உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவை தேவன் முன்குறித்திருந்தார். அவருடைய சிலுவை பாடுகள் மரணங்களை தேவன் முன்குறித்திருந்தார் மீட்புக்கென்று. ஆனா கிறிஸ்து எப்ப வந்தார்? கிறிஸ்து எப்ப வரணும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் நாளில் சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்ததனுடைய ஒரு நிழல் என்னன்னா, 4ஆம் நாள்ல அப்படின்னா 4000 வருஷங்கள் பின்பு இயேசு நீதியின் சூரியனாகிய இயேசு பூமிக்கு வருவார். அப்ப 4000 வருஷம் வரைக்கும் சிருஷ்டிப்பில் இருந்து அந்த டைமை எப்படி தேவன் கவர்ன் பண்ணார் அப்படின்னா, அவர் வெவ்வேறு காலகட்டங்கள்ல, அதான் வேரியஸ் பாயிண்ட்ஸ், வெவ்வேறு தனி நபர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கொண்டே போலாம். உதாரணத்துக்கு நோவாவை தெரிந்து கொண்டார். எதற்காகனா, ஜலப்பிரளயத்துல பூமியின் மீதெங்கும் உயிரோடு இருக்கிற வித்தை உயிரோட காக்கும்படி, மனுஷர்களா இருக்கட்டும், இல்ல விலங்குகள், இன்னும் பறவைகள், ஊரும் பிராணிகள், இதெல்லாவற்றையும் உயிரோடு காக்கும்படிக்கு வேலை செய்வதற்கு நோவாவை தெரிந்து கொண்டார். அடுத்து கிறிஸ்து வர வேண்டும் என்றால், கிறிஸ்து வரணும்னா தனக்கென்று ஒரு ஜனம், ஒரு இனம் பூமியில இருக்க வேண்டும். அதுதான் இஸ்ரவேலர்கள், பிற்பாடு யூதர்கள். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீட்ட சொல்லும் பொழுது யோவான் 4ல சொல்றார், ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஏன்னா இயேசு யூதராக பிறந்தார். அப்ப யூதர்கள்ங்கிற ஒரு இனம் இருக்கணும். யூதர்கள்னா இஸ்ரவேலர்கள் இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்ப இஸ்ரவேலர்கள் இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணார்னா, அதற்கு ஒருத்தரை தெரிந்து கொண்டார். யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு? ஆபிரகாம் அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, அவரும் விக்கிரக வணக்கத்துலதான் இருக்கார். அவருடைய தகப்பன், அவருடைய பாட்டனார் எல்லாமே விக்கிரக வணக்கத்துலதான் இருக்காங்க. ஆனா ஆபிரகாம் அங்கிருந்து வெளியே அழைக்கிறார். வெளியே அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அங்கிருந்து தான் தெரிந்து கொண்ட தேசத்துக்கு அழைக்கிறார். சரி, அப்ப அடுத்ததாக இப்ப எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்காங்க. அவங்க ஒரு தேசமாக, அதாவது ஒரு தேசமாக இல்ல, ஆனா ஒரு பெரிய ஜனக்கூட்டம் ஆயிட்டாங்க, ஒரு 30 லட்சம் பேர். ஆனா அடிமைத்தனத்தில் இருக்காங்க எகிப்தியருக்கு கீழே. இப்ப அவர்களுக்கு தனியாக ஒரு தேசத்தை கொடுக்க வேண்டும். அப்ப அவங்களை அங்கிருந்து வெளில கொண்டாடுறதுக்கு யாரை தெரிஞ்சுக்கிறாருன்னா, மோசேயை தெரிந்து கொள்கிறார். அடுத்த பாயிண்ட், மோசேயை கொண்டு அவர்களை இஸ்ரவேலில் இருந்து, மன்னிக்கும், எகிப்தில் இருந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக அழைக்கிறார். தெரிந்த காரியம்தான். ஆனால் இப்ப அந்த ஜனங்களை சொந்த ஜனங்களா அழைத்தாலும் தேவனுடைய மனசுல இருக்க திட்டம் என்னன்னு பார்த்தோம். கிறிஸ்து இல்லாமல் என்ன வர முடியாதுன்னா, புதிய சிருஷ்டி வர முடியாது. ஏன்னா 2 கொரிந்தியர் 5:17 என்ன இருக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கிறான். ஆனா பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து இன்னும் வரல. அப்ப அவங்களுக்கு புது சிருஷ்டி சொல்லப்பட்டுச்சுன்னா, புது சிருஷ்டி பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சொல்லப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப புது சிருஷ்டி சொல்லப்படலன்னா அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, அவங்கள எதற்காக அப்புறம் கொண்டு வந்தார்னா, கிறிஸ்து வருவதற்காக தான் கொண்டு வந்தார். அப்ப ஆனா புதிய சிருஷ்டி எப்பதான் வரும்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆனா கலாத்தியர் 3:16 19 ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கலாத்தியர் 3 முக்கியமான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கான். அந்த சந்ததி அப்ப ஈசாக்க சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அந்த சந்ததி ஈசாக்கை குறிக்கவில்லை. அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்ப சந்ததினா ஒரு ஜெனரேஷன். அது இயேசுவை மாத்திரம் குறிக்காது, கிறிஸ்துவின் மூலமாக வருகிற ஜனங்களையும் குறிக்கும். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னுறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தழுவி வாக்கு தத்தத்தை வேர்த்தமாக்க மாட்டாது. அன்றையும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது.
தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. சரி, அப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணிட்டார். நியாயப்பிரமாணம் அதுக்கு அப்புறம் தான் வந்தது. அப்ப நியாயப்பிரமாணம் 2வது 400 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. அது என்ன பண்ணாது? வாக்கு தத்தத்தை அது தள்ளாது, அவத்தமாக்க மாட்டாது. அப்ப வாக்கு தத்தம் தான் மெயின். நியாயப்பிரமாணம்ங்கிறது அதுக்கப்புறம் வந்ததுன்னு சொல்றாரு. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவும் இதுதான். வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததினா கிறிஸ்துவின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதுதான் புது சிருஷ்டி. அந்த சந்ததி வரும் அளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதுரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு தான் புதிய சிருஷ்டிங்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்களுக்கு, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அதுதானே படிக்கிறோம் இந்த டாபிக்ல. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. பரிசுத்த ஆவி யாருக்குள்ளாக நிரந்தரமாக வாசம் பண்ண முடியும்னா, இயேசுவை விசுவாசத்தால் கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவி வாசம் பண்ண முடியும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிலரோடு தங்கி இருக்கிறார். ஆனா அவங்களோட நிரந்தரமா வாசம் பண்ணல. இன்னும் சொல்ல போனா தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சில பாத்திரங்கள் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் பழைய ஏற்பாட்டுல. கலாத்தியர் 3 இதே அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினால் ஆவியை பெற்றீர்கள்? எப்படி நீங்க ஆவியை பெற்றீங்க? நியாயப்பிரமாணத்தோட கிரியை பண்ணி பெற்றீங்களா, இல்ல விசுவாச கேள்வினால பெற்றீங்க? அப்படின்னா விசுவாச கேள்வினாலதான். 5ஆம் வசனம் பாருங்க. அன்றி உங்களுக்குள் ஆவி அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடத்துகிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனால் செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்களே அவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியினால இல்ல, விசுவாசத்தினாலே தான் ஆவி வாசமாய் இருக்க முடியும். இயேசுவை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்க முடியும். அப்படி ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தாலும் நம்ம புது சிருஷ்டி. இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? சீனாய் மலையிலே உண்டான பழைய உடன்படிக்கை ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இஸ்ரவேலர்களை அது கவர்ன் பண்றதுக்காக. இன்னும் தேவன் தான் அவர்களுக்கு ராஜா. அப்ப பொலிட்டிக்கலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, இஸ்ரவேலர்களை கவர்ன் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம். அது ஃபுல்ஃபில்மெண்ட் கிடையாது. தேவனுடைய பிளானோட ஃபுல்ஃபில்மெண்ட் நியாயப்பிரமாணம் கிடையாது. கலாத்தியர் 3:24 அதான் சொல்லுது பாருங்க, இதே அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா wherefore the law was our school master to bring us unto Christ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கடைபிடிக்க முடியாது யாராவது. ஏன் கடைபிடிக்க முடியாதுன்னா, நமக்குள்ள மாம்சம் இருக்கு. இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பழைய சுபாவத்தினால நியாயப்பிரமாணத்திற்கு பூரணமாக கீழ்ப்படிய முடியாது. இதெல்லாம் என்ன டீட்டெயில் அடுத்தடுத்த ஸ்லைட்ல ரொம்ப டீட்டெயிலா படிப்போம். ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம். அதனால நிறைய வாட்டி கேட்டாலும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. இன்னும் சொல்ல போனா விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு எதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்கள நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டு இருந்தோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் என்னாச்சா, நியாயப்பிரமாணத்தின் கீழே எல்லாரும் அடைக்கப்பட்டிருந்தோம். அப்படின்னா யூதர்கள் எல்லாம் பிளாக் ஆயிருந்தாங்க அது கீழே. ஏன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவர் வர்ற வரைக்கும் கவர்ன் பண்றது தான் இது கொடுக்கப்பட்டது. அதுதான் இந்த இந்த காரியம் சொல்லுது பாருங்க. திரும்ப இந்த வருஷம் 19. அப்படியே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களை நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனும் ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தங்கள் விரோதமானா அது விரோதம் கிடையாது. ஆனால் அது உயிரை கொடுக்காது. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் முதலப்பட்டிருந்தா நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் மேகமாய் பாவத்தின் கீழ் அடைத்துப்பட்டு. ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண இந்த விஷயங்களை டைம் இல்லாதனால சுருக்கமா நான் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, பாவமும் நீதியும் ஆப்போசிட். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா நீதி வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்னா ஜீவனை கொடுக்க வேண்டும்.
அப்ப என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்குதா அப்படின்னா ஜீவனை கொடுக்கல. ஏன்னா உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் வரலப்பட்டிருந்தா, உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா நீதிங்கிறது நியாயப்பிரமாணத்திலே வந்திருக்குமே. ஆனா நீதிங்கிறது நியாயப்பிரமாணத்துல வரல. ஏன்னா யாராலையும் அதை 100% ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இதுதான் இங்க மேல சொல்லியிருப்பாரு பாருங்க. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்கிறது வெளியரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அப்படின்னா, நியாய பிரமாணத்துல 10 கற்பனையே இருந்தாலும் அந்த 10 கற்பனையும் யாராலையும் 100% முழுவதுமாக எப்பொழுதும் கடைபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள மாம்சம் இருக்கு. இச்சையாதிருப்பாயான்னு சொல்லுது. ஆனா நம்ம மாம்சத்துல இச்சை கிரியை பண்ணிட்டு. அப்ப நியாய பிரமாணம்ங்கிறது என்னன்னா காடோட ஸ்டாண்டர்ட். அப்ப அந்த அந்த ஸ்டாண்டர்டா தான் அது கொடுத்தார். இதெல்லாம் என் ஸ்டாண்டர்ட். இதை நீ ஃபாலோ பண்ணி நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் பழைய ஏற்பாட்டில். ஆனா மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால, மாம்சம் இருக்கிறதுனால எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவன் வர முடியாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவன் விழுந்து போவான். அப்ப காடோட ஸ்டாண்டர்ட் அது. ஆனா மனுஷனால அந்த நியாயப்பிரமாணத்தினால என்ன பண்ண முடியலன்னா, மனுஷனை காடோட ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வர முடியல. மாறாக அவன் அதுக்கு வர முடியல சுயமாக அப்படின்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தி தான் காண்பித்து கொண்டே இருந்தது. அப்ப நியாயப்பிரமாணத்தினால் எல்லாரும் குற்றவாளிகளாகவே தான் இருக்கிறோம். ஏன் அப்படி அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நியாயப்பிரமாணத்தோட டிசைன் எப்படின்னு பார்ப்போம் பாருங்களேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு காரியம் சொல்றாரு. 10ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு 2:10 எப்படின்னு ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தோட டிசைன் என்னன்னா, 100க்கு நீங்க 99 மார்க் வாங்கினீங்கன்னா ஃபெயில், 100க்கு 100 வாங்கினாதான் பாஸ். இப்ப 100க்கு நீங்க இப்ப ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி 35 மார்க் வாங்கினீங்கன்னா பாஸ் கிடையாது. 100க்கு 100 வாங்கினா மட்டும்தான் பாஸ். 100க்கு 99 வாங்கினாலும் நீங்க ஃபெயில். இதுதான் நியாயப்பிரமாணத்தோட டிசைன். அப்ப 10 கற்பனை கொடுத்து நீங்க 9 ஃபாலோ பண்ணாலும் 1ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஃபெயில் தான். இன்னும் யூதர்கள் அதை இன்னும் எல்லாத்தையும் அந்த முழுவதுமாக யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்துல எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு 613 ஆக்கிட்டாங்க. 10 கற்பனை மாத்தம்ல 613. ஆனா 10 நீங்க எடுத்தா கூட 10ஐயும் உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, 9 கற்பனை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாலும் 10வது கற்பனை இச்சையாதிருப்பாயாகங்கிற கற்பனை. ஆனா இச்சை எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. இப்போ அயலானுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, அதை அபகரித்துக் கொள்ளாதிருப்பாயாகன்னு சொல்லல, இச்சையாதிருப்பாயான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அதை பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு, அந்த வீடு நல்லா இருக்கே, நமக்கு இப்படி ஒரு வீடு இருந்தா நல்லா எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா இச்சை, அது இச்சிச்சிட்டீங்க. இப்ப பாவம் வந்துட்டு உங்களுக்குள்ள வந்துருச்சு, மீறிட்டீங்க அந்த கற்பனை. அப்ப இது யாருமே விதிவிலக்கு கிடையாது. அதனாலதான் மலை பிரசங்கத்துல இயேசு என்ன சொன்னார்னா, ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப விபச்சாரம் செய்யாதிருப்பான்னு ஒரு கற்பனை கொடுத்தார். ஆனா இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப இச்சையாதிருப்பாயாக யாரெல்லாம் அதை என்ன பண்ண முடியல, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இன்னும் ரோமர்ல சொல்றாரு பாருங்க. அதே ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளை முன்னில் நடப்பித்தது. இன்னும் 7ஆம் வசனம் பாருங்க. அதில் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே. நியாயப்பிரமாணங்கிறது பாவம் கிடையாது. ஆனா பாவத்தை அது அதிக பாவம் ஆயிடுச்சு. அதாவது நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது, என்ன குற்றவாளி ஆக்கிடுச்சு. ஏன்னா என்னால என்ன குவாலிஃபை பண்ண முடியல. அதால தேவனுக்கு முன்பாக பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாது இருந்தால் இச்சை பாவம் என்று அறியாமல் இருப்பேனே. அப்ப ஏன் இங்க இச்சையாதிருப்பாயாங்கிறது எழுதுறாருன்னா, எல்லாருக்குள்ளும் இச்சை இருக்கு, அது பாவம், அதை ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு பவுல் இங்க சொல்றாரு. இங்க நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்யறேன். ஏன் செய்யறேன்? இப்படி நான் விரும்பாதை செய்யறோம்னா இருக்க, நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆனா நான் விரும்பாதான் செய்யறேன். அதை நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. அதனால நான் அதை செய்யல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த மாம்சம், அந்த பாவம்,
அதான் அதை இப்போ தொடர்ந்து படிங்க. அதை படினில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கல் என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. தான் மாம்சம். அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இதேதான் திரும்ப திரும்ப சொல்லுவார் பாருங்க. அந்தபடி நான் விரும்பாதை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்க பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்கிற விரும்புகிற இடத்தில் தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்ப நியாய பிரமாணத்தின் மேல பிரியமா தான் இருக்கிறேன். ஆனாலும் சரீரத்துல வேறொரு பிரமாணம் போராடுகிறது, பாவ பிரமாணம் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு எனக்கு சிறையாக்கி கொள்கிறது. ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனாலன்னு சொல்றாரு தொடர்ந்து. அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் இந்த போராட்டம் இருக்கிறதா இல்லையா? அப்ப உண்மையா நீங்க பதில் சொன்னீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் இந்த போராட்டம் கண்டிப்பா இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை குவாலிஃபை பண்ண முடியல, மாறாக நம்மை குற்றவாளிகளாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டே இருக்கிறது. அதுதான் ப்ராப்ளம். அப்ப நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி யாருமே தேவனிடத்துல நீதிமானாக முடியாது. இன்னும் வேற ஒரு வார்த்தையில சொன்னோம்னா கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலையும் அதான் சொல்றேன். கடைசி வசனம் பாருங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்படின்னா எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி நீதிமான் ஆகிக்கலாம்னா கிறிஸ்து வந்து மரிக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாருக்குமே இந்த ரூலே போதும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் இந்த ரூலை கொடுத்துட்டு, தேவன் எல்லாருக்கும் இந்த ரூல் கொடுத்துட்டு நீங்களே ஃபாலோ பண்ணி நீதிமானாகி பரலோகத்துக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கிறிஸ்து பிறந்து மரித்து உயிரோடு இருந்திருக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பாவ மன்னிப்புங்கிற காரியம் தேவையில்ல, நீதிங்கிறது நியாயப்பிரமாணத்திலே வந்துருமே. அப்பதான் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல, உயிரை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்படவில்லை. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டால் நீதியானது நியாயப்பிரமாணத்துல உண்டாயிருக்குமே. இப்பதான் பார்த்தோம், நீதியான நியாயப்பிரமாணத்தால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீண். அப்ப நீதியான நியாயப்பிரமாணம் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் அப்படின்னா அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தான் தேவ நீதி வரும். இதுதான் சத்தியம். உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அப்ப நியாயப்பிரமாணத்துல என்ன ஷார்ட் கமிங்? ஓகே. அப்ப நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா கிறிஸ்து வரும் வரைக்கும் இஸ்ரவேலரை கவர்ன் பண்ணும்படியாக கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் நீதினா. ஆனால் மனிதனை அந்த நீதியின்படி கொண்டு வர முடியாததாக இருக்கிறது. அப்படின்னா மனுஷனுக்குள்ள பாவ சுபாவம் இருக்கனால காட் ஸ்டாண்டர்டுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ண முடியல. அப்படி ஃபாலோ பண்ண முடியாதனால நியாயப்பிரமாணம் மனிதனை குற்றவாளி ஆக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா அது பிசாசினுடைய கையில் முக்கியமான ஒரு டூலாக இருக்கிறது. ஏன்னா பிசாசு நம்மை குற்றம் சாட்டுகிறவன். அவனுக்கு இன்னும் ஈஸியா போச்சு. எப்பயும் போய் இதை அவனால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லி குற்ற மனசாட்சியை கொடுக்கிறவனா இருக்கிறான். அப்ப அதனாலதான் இப்ப போதகர்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது அப்ப பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி அதை கண்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னன்னா ஜனங்களுக்குள்ளாக அது ஒரு மாற்றத்தை கொண்டு வராது, மாறாக அவர்களுக்குள்ள குற்ற உணர்வை கொண்டு வரும், அவர்களுக்குள்ளாக ஆக்கினையை கொண்டு வரும், அவர்களுக்குள்ளாக பயத்தை கொண்டு வரும், அவர்களுக்குள்ளாக அடிமைத்தனத்தை கொண்டு வரும். அது நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை அடிமையாக்கி கொள்ளுதல் என்று சொல்லி பவுல் கலாத்தியர் 2ல சொல்றாரு. பக்க வழியாய் நுழைந்த சகோதரர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை அடிமையாக்க முயற்சித்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த முழு சத்தியத்தையும் புரிந்து கொள்ளாமல் போதிக்கிற போதகர்களால் ஆவியானவர் விரும்புகிற மாற்றத்தை சபையிலே கொண்டு வர முடியாது. அதனால் எழுப்புதல் வராது. இன்னும் சொல்ல போனா எவ்வளவுதான் நம்ம பாவத்தை அதை கண்டிச்சு இதை செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாலும் மனிதனுடைய சுபாவத்துல அது இருக்கிறதுனால அது பிரயோஜனப்படாது. பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. மாறாக வாரம் வந்து பிரசங்கத்தை கேட்டு விட்டு போவதனால அவங்களுக்குள்ளாக பய உணர்வும் குற்ற உணர்வும் மகிழ்ச்சியின்மையுமே காணப்படும். அவங்க எல்லாம் ஆக்கினைக்குள்ளாக நாம் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில தான் இருப்பாங்களே தவிர அவங்களால சுயமா அதை செய்ய முடியாது. மாறாக சத்தியம் என்ன என்று போதிப்பதனால, இந்த சத்தியத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பிப்பதனாலே
புதிய சிருஷ்டியை குறித்து புரிந்து கொள்வதனால அவங்களுக்குள்ளாக விசுவாசம் வரும். ஆவியானவருக்கு அவர்கள் இடம் கொடுப்பார்கள். மாற்றங்கள் வரும். தேவன் வல்லமையாக கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் நமக்குள்ளாக. சரி, ஓகே. இப்ப மனிதர்கள் மாம்சத்தில் இருக்கிறதுனால் ஹியூமன்ஸ் ஆர் இன் ஃபிளஷ். ஃபிளஷ் cannot comply with law. இது ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் பாருங்க ரோமர் 8:7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்படின்னா மாம்ச சிந்தை என்ன பண்ண முடியாது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்படின்னா கீழ்ப்படிய முடியாது. அப்ப தேவனுக்கு அகைன்ஸ்ட் ஆனது மாம்சம், மாம்ச சிந்தை. அது தேவனுடைய ஸ்டாண்டர்ட் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவே முடியாது. அதனாலதான் ஆவியின்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகே, இப்ப திரும்பவும் வரும். ஏன் ஓல்டு கவர்னன்ட் கொடுத்தாரு? அப்ப தேவன் இஸ்ரவேலர்களுக்கு இப்ப அந்த சீனாய் மலையில நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அப்ப தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு எல்லாம் தெரியும். அப்ப தேவனுக்கு வந்துட்டு அதன்படி அதை அவங்களால 100% ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஏன்னா மாம்சம் எல்லாருக்குள்ளே இருக்கனால அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்ப உபாகம் 28 என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த கட்டளைகள் படி நியாயங்கள் படி எல்லாவற்றையும் நீங்க பின்பற்றுங்க, இப்ப சொல்ற ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு வந்து பலிக்கும். அப்படி பின்பற்றலாம். இப்போ வர சாபங்கள்லாம் பலிக்கும் இருக்கு. ஆசீர்வாதங்களோட சாபங்கள் நிறைய இருக்கு. அதனாலதான் கலாத்தியர்ல படிச்ச நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரெல்லாம் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல. ஏன்னா அவங்க செஞ்சு நீதிமானாலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா அதை ஃபுல்லா செய்யறதுனால சாபம் தான். அதனாலதான் மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்னு அந்த வசனம் சொல்லும். அப்ப ஏன் நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால ஆசீர்வாதம் வராது. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நல்லா பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆயிட்டாராம். அந்த நியாயப்பிரமாணத்தோட சாபத்தெல்லாம் அவர் சிலுவையில சுமந்துட்டார். சுமந்துட்டு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை 100% ஃபுல்ஃபில் பண்ணாதான் ஆசீர்வாதம். ஆனா யாராலையும் பண்ண முடியாதுங்கிற சாபம் தான் வரும். அந்த சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எவ்வளவு அற்புதமான சத்தியம் பாருங்க. இதை போதிக்கிற மாதிரி போதிச்சாதான் நன்றாக புரியும். அப்ப பொறுமையாக இதை கேட்கணும். கேட்கும் பொழுதுதான் அது உங்களுக்குள்ள இந்த சத்தியம் கிரியை செய்யும். உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம். இப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்ப நியாயப்பிரமாணத்தோட ஆசீர்வாதம் இல்ல, அதுக்கும் மேலான ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல தான் நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதமும் வந்தது. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீயே ஆசீர்வாதமா இருப்பாய். அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் நமக்கு வரும்படியாகவும். இன்னும் பழைய ஏற்பாட்டுல நம்ம ஏற்கனவே சொன்னதை போல பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் உள்ளாக வாசம் பண்ண முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. அப்ப இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக தான் ஆவியானவரை நாம் பெற முடியும். ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியும். அதான் இயேசு யோவான் 14 சொன்னார் சீஷர்கள்ட்ட, 14:23. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் கற்பனை கை கொள்ளான், பிதா அவனிடத்தில் அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். சரி, அப்ப தேவனுக்கு தெரியும் நன்றாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணார்னா, அதோடு கூட நியாயப்பிரமாணத்தோடு கூட அவர் நிறைய பலிகளை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும் திரும்ப சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, நிறைய பலிகளை கொடுத்தார். ஆனா அந்த பலிகள்லாம் அவர்களுக்கு பர்மனண்டா செட் ஆகல. டெம்பரரியாக அந்த டைம்ல ஒரு ரிலீஃப் தான் கொடுச்சு. ஏன் பலிகளை கொடுத்தார் அப்படின்னா, தேவன் வந்துட்டு அவங்களே ரியலைஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. என்னன்னா, இந்த லாங்கிறது காட் ஸ்டாண்டர்ட்ஸ், அதை அவங்களால ஃபுல்லா கடைபிடிக்க முடியாது. அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணி அவங்க ஃபெயில் ஆகணும். அப்படி ஃபெயில் ஆகும் பொழுதுதான் அவங்க வந்து தேவன் கிட்ட நிக்கணும். நான் வந்துட்டு என்னால முடியல, அப்ப நீங்க தான் எனக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். என்னால நீதிமானாக முடியாது, என்னால உங்களுடைய நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்னால வாழ முடியாது, என்னில் பலன் இல்லை, நீர்தான் என்னை நீதிமானாக்க வேண்டும். அதுதான் சொன்னார் ரோமர் 3. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்க விடுதல் விசுவாசம் வைத்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரோமர் 4.
எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து ரோமன்ஸ் 3ல இலவசமாய் அவருடைய மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு. அப்ப அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆனால் எனக்காக என்ன வேணும்னா, ஒரு பலி வேண்டும். அவர்தான் என்னை நீதிமானாக்க வேண்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா ஒரு பலி வேண்டும். அது அந்த கொடுக்கப்பட்ட பலிகள் எதை காண்பிக்குதுன்னா, இயேசுவினுடைய பலியை காண்பிக்கிறது. இயேசுவினுடைய தியாகத்தை காண்பிக்கிறது. அவருடைய ரத்தம் சிந்தலை காண்பிக்கிறது. அவருடைய ரத்தம் சிந்தனால நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. ஓகே. இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுதே இது இன்னொரு ஆங்கிள். அந்த 10 கற்பனைகள் நடுவில் தேவனாகிய கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார். யாத்திராகமம் 26 தான் முதல் முறையாக 10 கற்பனைகள் கொடுக்கப்படுகிறது. திரும்ப ரிப்பீட் ஆகுது உபாகமத்துல. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 10 கற்பனை தான் சொல்லப்பட்டிருக்கீங்க. இங்க 5ஆவதுல சொல்றாரு, நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து. அப்ப எரிச்சல் உள்ள தேவன்னா அது கோபத்தை குறிக்கல. தனியா ஒரு பைபிள் கேப்சூல் நம்ம இதுல இருக்கு. எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னா அது வைராக்கியம் உள்ள தேவன். ஜெலஸ் கார்டன் இருக்கும் இங்கிலீஷ்ல. அப்படின்னா பொறாம இல்ல, வைராக்கியம். தன்னுடைய ஜனங்களை குறித்து எரிச்சல் உள்ள தேவனா இருந்து என்னை பயக்கிறவளை குறித்து பிதாக்களுடைய கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறேன். இது 10 கற்பனையில ஒண்ணு கிடையாது. ஆனா அடுத்து என்ன சொல்றாங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, நல்லா நோட் பண்ணுங்க இந்த அன்பு கூர்ந்து. இப்ப என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, இப்ப அடுத்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யறாரு. அப்ப இந்த 10 கற்பனை எப்படி கை கொள்ளணுமா? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அதை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாருங்க. அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவருடைய ஜனங்கள் அவரை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப ஒரு அலுவலகத்துல நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்கள சின்சியரா இருக்கிறவங்க யாரு, சின்சியர் இல்லாம இருக்கவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்லலாம். இப்ப டெய்லி எல்லாரும் காலைல 9 மணிக்கு ஷார்ப்பா ஆபீஸ்ல இருக்கணும், அல்லது 10 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு டைம் பிக்ஸ் பண்றாங்க. 9:05க்கு வந்தா கூட உங்க எல்லாருக்கும் பே கட், உங்களுக்கு பெனால்டி உண்டு, உங்கள் மேல் தண்டனை உண்டு அப்படின்னு ஒரு ரூல் வச்சிடறாங்கன்னு வச்சு என்ன நடக்கும்? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? 8:55க்கே வந்துருவாங்க. இன்னும் சீக்கிரமா கூட வந்துருவாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது, அல்லது ஒரு பெனால்டி இருக்கிறது, சம்பளம் பிடிக்கப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது அதை அவாய்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க? எல்லாரும் 8:55க்கு வந்துடுறாங்க. சரி, இப்ப இது போல ஏங்கி கொண்டிருக்கிறது, எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப சடனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இத நிறுத்திட்டு 9 மணிக்கு எல்லாரும் இருக்கணும். ஆனால் 9:05க்கு நீங்க தாமதமா வந்தீங்கன்னாலும் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் தண்டனை கிடையாது. எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை மாத்துறீங்கன்னா, அப்படி மாத்தின பின்பும் யார் யாரு கரெக்டா 8:55க்கு வர்றாங்களோ அவங்க தான் சின்சியரான எம்ப்ளாயீஸ். ஆனா எல்லாரும் வருவாங்களான்னா எல்லாரும் வரமாட்டாங்க. ஒரு சிலர் மாத்திரம் வருவார்கள். யார் யார் சின்சியரா இருக்கிறாங்களோ, 9 மணிக்கு வரணும்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வருவாங்க. மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த தண்டனையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அதனால நம்ம எப்போ வேணாலும் வரலாம், 9:15 9:30 10 மணி கூட வரலான்ட்டு வர்றவர்களும் உண்டு. என்ன வித்தியாசம்? இப்ப முதல்ல எல்லாருமே 8:55க்கு தானே வந்தாங்க. அப்ப எல்லாரும் சின்சியரா இல்ல, ஏன்னா எல்லாரும் பயந்துட்டு வந்தாங்க. அதே காரியத்தை இங்க அப்ளை பண்ணும். இப்ப இந்த கற்பனைகளை கை கொள்ளணும். ஆனா எப்படி கை கொள்ளணும்? இந்த கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்றால் எனக்கு சாபம் வரும், எனக்கு நியாய தீர்ப்பு வரும், எனக்கு தண்டனை வரும்னு பயந்துட்டு நீங்க கை கொள்றீங்களா? அது தேவனுக்கு வேணாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னில் அன்பு கூறுகிறார், என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். இப்ப நானும் அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ளுகிறேன், நான் இதெல்லாம் பின்பற்றேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் தேவனுக்கு வேண்டும். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? உண்மையான அன்பிற்கும் போலியான ஒரு பாசத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். உண்மையான அன்பு வித்தியாசப்படும். இன்னும் சொல்ல போனா, இன்னும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய
காதல் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, வரவழைக்க முடியாது. அது நேச்சுரலாக வரணும். அதை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முயற்சி செய்திருந்தால் வெறுப்பு தான் வரும். இல்லைன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துல அன்புக்கு பதிலாக வெறுப்பும் விரக்தியும் எதிர்ப்பும் ஒருவேளை நடிக்கலாம். ஆனா உண்மையான அன்பாக இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காரியங்களை சொல்லுகிறேன். இத நியாயப்பிரமாணத்தை எப்படி மக்கள் பின்பற்ற வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறான்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவோம். அப்ப இந்த 10 கற்பனையும் எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை மிகுந்தவர், அவர் என்னை நேசிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை நடத்துகிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், அவர்தான் எனக்கு எல்லாம். அப்படி அன்பு கூர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காதுன்னா, நீங்களும் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். தொடர்ந்து அவருடைய அன்புல போவீங்க. ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரலாம், மாம்சத்துல இடரலாம். ஆனால் அன்பு அதெல்லாம் மேற்கொள்ளும். அன்பு திரளான பாவங்களை மூடும். பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவரை எப்படி ஃபாலோ பண்ணுமா? கற்பனைகளை, நியாயப்பிரமாணத்தை அன்பினால் பின்பற்ற வேண்டும் என்றவர, ஐயோ இதை நம்மெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு தண்டனை வந்துருமே, நமக்கு சாபம் வந்துருமே, நமக்கு நியாய தீர்ப்பு வந்துருமேன்னு அப்படி பண்றதை அவர் விரும்பல. ஆனால் லா என்ன பண்ணுச்சுன்னா, நியாயப்பிரமாணம் எல்லாருக்கும் தண்டனை தான் கொடுத்தது, அதுல மன்னிப்பு இல்லை. அதனால எல்லாம் பயந்து தான் அதை பின்பற்றினார். இதுதான் உண்மை. அப்ப தேவன் என்ன எதிர்பார்த்தார்னா, அவருடைய ஜனங்கள் அவரை நேசிக்க வேண்டும். மெய்யாகவே ஒரு ஜனங்களை நேசிக்கிறார் அப்படின்னு உபாகமத்துல இருக்கு. அவங்களும் அவரை திரும்ப நேசிக்க வேண்டும் தன்னுடைய ஜனங்கள்னு எதிர்பார்த்தார். அதே மாதிரி அந்த அன்பை மற்றவரிடத்திலும் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப பரனை நேசி, பிறனை நேசி. இப்ப இததான் இயேசுவும் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இந்த 10 கற்பனைகளுமே அதனுடைய கற்பனையின் பொருள் என்னன்னா அன்புதான். கற்பனையின் பொருள் என்னவெனில் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும், சுத்தமான இருதயம் இருக்கணும், நல் மனசாட்சியிலும், 3வது மாயமற்ற விசுவாசத்திலும், இந்த 3லையும் பிறக்கும் அன்பே. அப்படின்னா இதுதான் அந்த கற்பனையோட பொருள். நியாயப்பிரமாண கற்பனையோட பொருள்லாம் என்னன்னா இதுதான். அப்ப 2 கற்பனைகளிலே 10 கற்பனைகள் எழுதி கொடுத்தார். அப்ப ஒரு கற்பனை எழுதினது, ஒரு கற்பனைகள் எழுதப்பட்ட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் எழுதப்பட்டது என்னன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவதை பற்றியது. என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், வேறு தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதெல்லாம் என்னன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுவது. இன்னொரு கற்பனையில் எழுதினது, கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயிடத்தில் அன்பு கூற வேண்டும், கனம் பண்ண வேண்டும், இச்சையாதிருப்பான்னு சொன்னது பிறரிடத்தில் அன்பு கூறுவது. அதுதான் 2 கற்பனைகள்ல எழுதி கொடுத்தார். 10 கற்பனைகள். புரியுதுங்களா? இதத்தான் இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, சிம்பிளா சொல்லிட்டார். நியாயசாஸ்திரி கிட்ட கேட்டப்ப பிரதான கற்பனைனா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கொப்பான 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. லவ் காட் அண்ட் லவ் யுவர் நெய்பர்ஸ். அப்ப சிம்பிள் பண்ணி சொல்லிட்டார் பாருங்க. 2 கற்பனைகள், அதுக்கு 2 அன்பின் கற்பனைகளை சொல்லிட்டார். இன்னும் யோவான்ல சொல்லும்போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று உலகம் அறிந்து கொள்ளும். எவ்வளவு ஒரு அன்பு இருக்குதான் ஃபர்ஸ்ட். இப்படியாக நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலையத்திற்கு வெளியில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13. சரி, அப்ப ஆனா பழைய ஏற்பாட்டுல இந்த 2 கற்பனைகள்ல எழுதி கொடுத்தாரு. இப்ப இதுல இருந்து அன்பை எடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் அதை ஃபாலோ மட்டும் பண்ணணும், இந்த ஆபீஸ் ரூல் மாதிரி, இல்லைன்னா தண்டனை வந்துடும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்றது அப்படின்னா அந்த 2 கற்பனைகளும் வெறும் கல்லு தான். அப்ப வெளிப்பாடு என்னன்னா, மத்தேயு 7:9 இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? எந்த ஒரு மனுஷனும்
தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? அப்ப அப்பத்தை கேட்கிறார் பிள்ளை. மகன் அப்பத்தை கேட்கிறாரு, தகப்பன் என்ன கொடுக்க மாட்டாரு, கல்லை கொடுக்க மாட்டார். ஆனா கல் அப்படிங்கிற இந்த இடத்துல இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா, கற்களிலே எழுதப்பட்ட பிரமாணம். அப்ப 2 கொரிந்தியர் 3 பாருங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு முக்கியமான வசனம் வரும். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்ப எழுத்து கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டது, அந்த எழுதப்பட்ட எழுத்து கொள்ளுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்க அடுத்த வசனத்துல. எழுத்துங்கிற நியாயப்பிரமாணம் தானா? அடுத்த வசனம் பாருங்க. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே. அப்ப எழுத்துக்கள்னால் எழுதப்பட்டு கற்கள்ல பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான கல் இங்க வந்து பாருங்க. ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் இருந்ததுன்னா அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் மோசை செய்தது. அதுவே மகிமை உள்ளன்னா இப்ப நீதியை கொடுக்கிற ஊழியம் அதிக மகிமை. அப்ப அது ஆக்கினை கொடுக்குது, இது நீதியை கொடுக்குது. நியாயப்பிரமாணம் ஆக்கினையை கொடுக்கிறது, இயேசுவின் மூலம் ஒரு விசுவாசம் நீதியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். வித்தியாசங்கள். அப்ப அந்த 2 கற்பகளும் வெறும் கல்லுதான். ஆனா இயேசு என்ன சொன்னா, ஜீவ அப்பம் நானே. அப்ப ஜீவனை கொடுக்கிற அப்பம். கல்ல சாப்பிட முடியாது, அப்பத்தை சாப்பிட முடியும். என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம் நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இயேசுவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த கற்பனையே அன்புதான். 1 யோவான் நிருபத்துல சொல்லிட்டார். ரொம்ப கிளியர், கிறிஸ்டல் கிளியர். அப்ப அது பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு, பெத்னா வீடு, லெகேம்னா அப்பம். அப்ப அப்பத்தின் வீட்டிலிருந்து ஜீவாப்பம் வந்தது இயேசு கிறிஸ்து. நானே ஜீவாப்பம் சொன்னார். எவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. கல்லுன்னா நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுல. அப்ப பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணல அவரு பழைய ஏற்பாட்டுல? கல்லுதான் கொடுத்திருந்தாரு. அப்ப ரியலான பிள்ளைகள் யாரு? இயேசுவை பின்பற்றுகிறார்கள். பிதா புதிய ஏற்பாட்டுலதான் அப்பமாகிய இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, இப்ப 3வது பாருங்க, கொலோசியர். இதுதான் வெளிப்பாடுகள். கொலோசியர் 2:14. இங்கே கையெழுத்து அப்படின்னு வரும். அது தேவனுடைய எழுத்து, கற்பலைகள் அவர் எழுதினார். இயேசுவும் எழுதினார் குனிந்து. அநேக வெளிப்பாடுகள் வருகிறது. என்ன, அந்த ஸ்திரியை வந்துட்டு கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல. அப்ப இயேசு தரையில் குனிந்து எழுதுகிறார். அப்ப நியாயப்பிரமாணம்னா ஜட்ஜ்மெண்ட் கேக்குது, கல்லெறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி. ஆனா அதை குலஸ்டாராம் பாருங்க. இங்க பாருங்க, கொலோசியர் 2:14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகள்னால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தலையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படின்னா இந்த கையெழுத்துங்கிறது இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட எழுத்து. அது என்னன்னா கட்டளைகள், நியாயப்பிரமாண கட்டளைகள். அது வந்துட்டு நமக்கு விரோதமாக இருந்ததாம், தேவனிடத்துல சேர முடியாதபடிக்கு நடுவில் இருந்தோம். அதான் என்ன பண்ணாராம், இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதை எடுத்த சிலுவையில மேல விலாசம் ஒண்ணு ஆணி அடிச்சு வைக்கிறாங்க. நசரேனா இயேசு யூதருடைய ராஜா. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கையெழுத்தை குலைச்சிட்டார் சிலுவையில. அப்ப நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டார், இதே காரியம் எபேசியர்லையும் சொல்லப்படுது. இப்ப எல்லாமே இயேசுவை பற்றிய சாட்சி. எபேசியர் 2:14. எப்படின்னு அவரே நம்முடைய சமாதான காரணராக்கி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்தார் பாருங்க. சட்ட திட்டங்களாக நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, கம்ப்ளீட்டா எடுத்துட்டார். நியாயம் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும், அப்படின்னா யூதர்களையும் புறஜாதியாரையும் அல்ல இஸ்ரவேலரையும் புறஜாதியாரையும் இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக இயேசுக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. என்ன பகை? தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பகை, அதை சிலுவையினால எடுத்த கொன்று. அதனால இருதிறத்தாரையும் ஒரே சட்டமாக, இன்னும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இருக்கிறத கூட இருதிறத்தார்னு எடுத்துக்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று. அதனால இருதிறத்தையும் ஒரே சட்டமா தேவனுக்குள்ள ஒப்புரவாக்கிட்டார். ரீகன்சிலேஷன், ஒன்றாக சேர்த்துட்டார் அவர் மூலமாக. எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. தொடர்ந்து படிச்சீங்கன்னா
படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நெவர் எண்ட்ஸ். சரி. இப்ப நியாயப்பிரமாணத்தோட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நியாயப்பிரமாணம் அந்த கற்பனை ஸ்டாண்டர்ட் சொல்றது மட்டும் இல்ல, அத பின்பற்ற முடியாமல் ஃபெயில் ஆகுறவங்களுக்கு எல்லாருமே ஃபெயில் தான் ஆவாங்க இல்லையா? ஃபெயில் ஆகுறவங்களுக்கு மன்னிப்பை குடுக்கவில்லை. மன்னிப்பே கிடையாது நியாயப்பிரமாணத்துல. இம்மீடியட்டாக ஜட்ஜ்மென்ட். அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு தான் குடுக்குது. நீ செய்யலன்னா அவனுக்கு தண்டனை. இதுதான். என்னாகும் 15:32லேருந்து 36 படிச்சீங்கன்னா, ஓய்வு நாள்ல ஒரு மனுஷன் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். அவர புடிச்சுட்டாங்க. ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா டெத். அதுதான் ஜட்ஜ்மென்ட். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சும் அந்த மனுஷன் என்ன பண்றாரு? விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப புடிச்சுட்டாங்க. புடிச்ச உடனே என்னன்னா, அவர காவல் பண்ணி வைக்கிறாங்க உத்தரவு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனுஷன் நிச்சயமாய் கொல்லப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் நியாயப்பிரமாணம். அது கீழ இருந்தாங்க. அப்ப ஜட்ஜ்மென்ட் தான். மன்னிப்புங்கிறது கிடையாது. உடனே அந்த மனிதனை பாளையத்திற்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். சாட்சி யார் யார் அவன பார்த்தாங்களோ, அந்த சாட்சிகள் சாட்சி சொல்லணும். ஏன்னா பொய் சாட்சியா இருந்துறக்கூடாது. உண்மையாகவே நடந்தது அப்படின்னு சாட்சி சொல்லி கல்லெறிந்து கொல்கிறார்கள். அப்ப மன்னிப்பு கிடையாது. அவன் பண்ண தப்பு என்ன? விறகு பொறுக்குனான். ஓய்வு நாள்ல அவ்வளவுதான். கொலை செய்யல. இன்னும் வேற எந்த தப்பும் பண்ணல. ஆனால் கற்பனையை மீறி விட்டான். ஓய்வு நாள் கற்பனை கல்லெறிஞ்சு கொல்ட்டாங்க. அதனாலதான் இயேசுவ எப்பயும் கல்லெறிய ஆயத்தமா இருந்தாங்க பரிசேயர்கள். அப்ப அதனாலதான் கேட்டாரு. உங்களில் ஒருவனுடைய மாடாவது, ஆடாவது, கழுதையாவது பள்ளத்துல விழுந்தா தூக்கி விட மாட்டீங்களா? அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ஒரு வேலை தானே. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும். இது விருத்த சேதன கட்டளை. ஆனா அதுவே 8வது நாள் ஓய்வு நாள் ஆயிடுச்சுன்னா, விருத்த சேதனம் பண்ணாலும் அந்த வேலை தானே. ஆனா லேவியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, விருத்த சேதனத்தை மீறக்கூடாதுன்னு ஓய்வு நாள்ல விருத்த சேதனம் பண்ணாங்க. இதை யோவான்ல அவரு கேட்கிறார். நீங்க விருத்த சேதன கட்டளை மீறக்கூடாதுன்னு நீங்க ஓய்வு நாள்ல விருத்த சேதனம் பண்ணா, அப்ப நான் ஒரு மனுஷன சுகமாக்குனால என் மேல கோவமா இருக்கலாமான்னே அவர்களுக்கு பதில் பேசுறதுக்கு முடியல. ஏன்னா அவங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணி எப்படி தங்களுக்கு வேண்டாதவங்க எல்லாம் ஒழிச்சு கட்டலாம்னு தான் அவங்க இருந்தாங்க. வேத பரிசேயர்கள். ஆனா இங்க நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தில் மன்னிப்பு இல்லை. அப்ப மன்னிப்பு இல்லைன்னா தண்டனை வருங்கிற பயம் தான் இருக்கு. இப்ப பலியும் காணிக்கைகளும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி டெம்பரரி ரிமிஷன். ஒரு டெம்பரரியாக அந்த டைம்ல ஒரு பாவம் இருக்குமே தவிர, பெர்மனன்ட்டாக அவங்கள வந்துட்டு என்ன பண்ண முடியாது, சுத்திகரிக்க முடியாது. மீண்டுமாக பாவம் இருக்கிறதுங்கிற உணர்வு தான் வரும். இப்ப நம்ம ஆலயங்கள்ல நம்ம சொல்ற அந்த பாவம் போல வாரம் வாரம் வந்து அதையே சொல்லிட்டு திரும்பவும் நான் பாவியா தான் இருக்கிறேன்ட்டு போறோம். அது ஃபுல்ஃபில்மென்ட் கிடையாது. அதை பத்தி திரும்ப இன்னும் பேசுறேன் அடுத்து. சரி. ஆனால் இயேசு மன்னிப்பு, கம்ப்ளீட்டான மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறார். அதோடு சேர்த்து ஆக்கினை வருங்கிற பயத்தையும் அவர் எடுத்து கொடுக்கிறார். ஃப்ரீ. நம்ம நம்ம மைண்ட் லெவல்ல, சிந்தை அளவுல நம்மளால விடுதலையாக இருக்க முடியும். ஆனா ஜனங்கள் வந்துட்டு நியாய பிரமாணத்தை பார்த்து பயந்தாங்க. அப்படி பயப்படும் பொழுது என்ன பண்ணுதுன்னா, அது அடிமைத்தனத்திற்குள்ளா நம்மை கொண்டு போகிறது. இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாம் அந்த கற்பனையை மீறும் பொழுது, ஆதாமுக்கு வந்த முதல் ஃபீலிங் என்னன்னா, நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்ப பயந்து ஒளிஞ்சுக்கிறார். தேவனுடைய கற்பனையை மீறிட்டோம், ஏதோ ஆயிடுச்சு, கண் திறக்கப்பட்டுச்சு, நிர்வாணியா இருக்கிறோம், மத்தியிலே தச்சோம், இருந்தாலும் போய் ஒளிந்து கொள்றார். பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்ப ஏன் பயம் வந்தது? கற்பனையை மீறிட்டார். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறினா தண்டனை. அப்ப ஜனங்கள் பயத்திலே, அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாகும். இன்னும் நியாயப்பிரமாணம் என்ன கொடுத்ததுன்னா, அவங்களுக்கு தைரியத்தையும் விடுதலையும் கொடுக்கல. ரோமர் 8:15 என்ன சொல்றாருன்னா, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்படின்னா திரும்பவும்னா பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே, திரும்பவும்னா புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததையும் அந்தபடி திரும்பவும் நீங்க பயப்படுறதுக்கு நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு தப்பு பண்ணிடுறான்னா எஜமான் முன்னாடி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்ப அதுவே ஒரு பிள்ளை செய்யறான்னா அப்பயும் ஒரு பயம், சின்ன பயம் இருக்கும். ஆனாலும் ஊழியக்காரன் பயப்படுற அளவுக்கு பிள்ளை பயப்பட மாட்டான். ஏன்னா உரிமை இருக்கு அப்பா பிதாவின்.
இன்னும் சொல்லி இன்னும் இந்த அடிமைத்தனம்ங்கிறது நியாய பிரமாணத்தை தான் சொல்லுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலையும் இதை சொல்லியிருப்பார். இதே விஷயம் தான் பாருங்க. காலம் நிறைவேறின போது சிறியிடத்தில் பிறந்தவன் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இன்னும் இங்க பாருங்க, நான் புத்திர சுகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்க. அப்ப அதுல கீழ்பட்டிருந்தோம், அதுல இருந்து மீட்டுக் கொள்ளத்தக்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதற்காக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனை ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். இதுதான் ரோமர் 8 சொல்லப்படும். அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த கிரியைகள் அது வந்துட்டு அடிமை தனத்திற்குள்ளாக ஜனங்களை வைத்து. இன்னும் இங்க பார்த்தோம் இல்லையா, கலாத்தியர் 3 இவ்விதமான விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. எப்ப சொன்னோம்னா இப்பதான் சொன்னோம் போன சைட்ல. என்னன்னா நியாயப்பிரமாணம்ங்கிறது கிறிஸ்துவனிடத்தில் நம்ம நடத்துற ஸ்கூல் டீச்சர். அப்படின்னா ஒரு கிரேட்டர் அத்தாரிட்டி வர வரைக்கும் டெம்பரரியா கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட லெஸ் அத்தாரிட்டி. இப்ப ஸ்கூல் மாஸ்டர்னு ஏன் சொல்லியிருக்காங்க உபாத்திங்கிறதுனா, நீங்க ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு பயந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அவருக்கு பயப்படுவீங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா அவர்கிட்ட மாட்டிக்குவோம், அவர் பனிஷ் பண்ணிடுவார்னு பயந்துட்டே இருப்பீங்க. ஆனா ஸ்கூலை முடிச்சுட்டு நீங்க காலேஜ் போயிட்டீங்க, இப்ப வேற இடத்துக்கு போயிட்டீங்க. இப்ப அந்த ஸ்கூல் மாஸ்டரை பார்த்து பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அவர் மேல ஒரு மரியாதை இருக்கும். ஆனா அவரை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஏன் பயப்பட மாட்டீங்க? ஏன்னா அவரோட கண்ட்ரோல் கீழே நீங்க இப்ப இல்லை. அவரோட கண்ட்ரோலை விட்டு காலேஜோட கண்ட்ரோலுக்கு போயிட்டீங்க. காலேஜ்ல இருந்து அடுத்து நீங்க வேலைக்கு போகும்பொழுது காலேஜ்ல இருக்கிற பிரின்சிபலை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அவர் கண்ட்ரோல் கீழே நீங்க இல்லை. அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணத்தோட கண்ட்ரோல் கீழே இப்ப நம்ம இல்ல. கிறிஸ்துவுக்கு கீழாக இருக்கிறோம், கிருபைக்கு கீழாக இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே என்ன பண்ணப்பட்டிருந்தோம்? நியாயப்பிரமாணத்தின் கீழே காவல் பண்ணப்பட்டிருக்கோம், அடைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் அடிமைத்தனம். அவங்க இப்பயும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்க அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ஃபுல்லா இதான் சொல்றாரு. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். 4 கடைசியில படிச்சீங்கன்னா என்ன ஆகும்? இதே கான்செப்ட ஈசாக் இஸ்மவேல்னு வச்சு பேசுவார். இஸ்மவேலுங்கிறது சீனாய் மலை, ஆகாருங்கிறது சீனாய் மலை. அவன் என்ன பண்றா? அந்த ஆகார் வந்துட்டு எருசலேமுக்கு கம்பேரபிள், சரினா கம்பேரபிள். ஆகார் வந்துட்டு தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாள். அப்படின்னா நியாயப்பிரமாணத்துல அடிமைப்பட்டிருக்காங்க. ஆனா கிறிஸ்துவ கீழே வந்துட்டோம்னா எருசலேமும் சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்ப வி ஆர் ஃப்ரீ. சுயாதீனம்னா நமக்கான ஒரு உரிமை இருக்கு, அடிமை கிடையாது. நம்ம இண்டிவிஜுவலா நம்ம டிசைட் பண்ணி நம்ம முடிவு பண்ணி நம்ம நடக்கலாம். அப்படின்னா நம்ம அந்த நடக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, பவுல் வந்துட்டு நீங்க சுயாதீனத்தை வந்துட்டு என்ன பண்ணாதீங்க, பாவத்திற்கு துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார். கலாத்தியர் 5:13 பாருங்க. சகோதரி, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இன்னொரு இடத்துல சுயாதீனத்தை வந்துட்டு துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் அப்படின்னு. அது இங்க இருக்கா இல்ல 6ஆம் அதிகாரத்துல கூட இருக்கும் நினைக்கிறேன். பாக்குறேன் அந்த வசனத்தை நம்ம மூவ் பண்ணுவோம். சரி, ஓகே, அந்த வசனம் நான் எடுக்கிறேன். ஓகே. துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சுயாதீனம்ங்கிறது இண்டிபெண்டன்ஸ். சரி, ரைட். அதுதான் நியாயப்பிரமாணம் சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லி யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலையும். ஓகே, மூவ் ஃபார்வர்ட். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ 2 கொரிந்தியர் 3:17 அதான் சொல்லு, கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ரோமர் 8:15
திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்க யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக. அப்ப ஆவி, தேவனுடைய ஆவி உங்களை விடுவிக்கிறார். இயேசு உங்களை விடுவிக்கிறார். கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃப்ரம் பாண்டேஜ். இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு வெகு சிலர் மாத்திரம் தேவன் மேல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டார்கள். தாவீது ஒரு முக்கியமான உதாரணம். ஆனா அதுக்கப்புறம் அவர் மாம்சத்தில் பாவமும் செய்தார், அதற்கான தண்டனை அனுபவிச்சார். ஆனால் அவருடைய அன்பு, தேவன் மேல் இருந்த அன்பு மாறல. தேவன் அவருடைய பாவங்களை தண்டிச்சாலும் மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அதற்கு பின்பும் இந்த ஆசனாகிய தாவீது நிமித்தம் தான் இன்னும் ஒரு யூதர்கள் சமாரியர்கள் ஒரு பைபிள் டுவெல்ஸ் பேசியிருப்பேன், அதுலயும் சொல்லியிருப்பேன், தாவீதுக்காக தான் யூதர்கள்ங்கிற ஒரு ஜாதியே இருந்தாங்க என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அதுல வந்தார். இப்ப கடைசி ஸ்லைடு பண்றோம். ஓகே, இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா நியாயப்பிரமாணமும் மாம்சமும். ஓகே, ஏன் இந்த டாபிக்கே நம்ம படிச்சோம்னா பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம்னா பழைய சுபாவம் அப்படிங்கிறது, பழைய சிருஷ்டிங்கிறதுல ஃபிளஷ்ங்கிற காரியத்தை படிச்சோம், மாம்சம்ங்கிற காரியத்தை. அப்ப நியாயப்பிரமாணம்ங்கிறது மாம்சத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. எப்படின்னு பாருங்க, எபிரேயர் 7:16 டைரக்டா சொல்லுது அந்த வசனத்தை. எபிரேயர் 7:16 அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளை ஆகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல். அப்படின்னா நியாய பிரமாணத்தின்படி அவர் ஆசாரியர் ஆகலை. அப்படின்னா மாம்ச சம்பந்தமான கட்டளை ஆகிய நியாயப்பிரமாணம். அப்படின்னா நியாயப்பிரமாணங்கிறது என்ன? மாம்ச சம்பந்தமான கட்டளை, லா ஆஃப் அ கார்னல் கமாண்ட்மெண்ட். அப்ப லா ஆஃப் அ கார்னல் கமாண்ட், கார்னல் லா, அதான் கார்னல்ங்கிறது தான் ஃபிளஷ். லா இஸ் ரிலேட்டட் டு கார்னல், லா இஸ் கார்னல். ஏன் காரணம்னு சொல்றோம்னா அது நிறைய சரீர சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஸ்நானங்கள், சடங்குகள், இதெல்லாம் சொல்லியிருக்கு. எபிரேயர் 9:10 பாருங்க, இவைகள் சீர்திருத்தல். இங்க என்ன சொல்றேன்னா ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. திரும்பவும் டச் போயிடுச்சு. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதை கேட்டபடியே செலுத்தப்பட்டு வர காணிக்கையிலும் பலிகளும் ஆராய்ச்சியுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். அப்ப பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துல பூரணப்படுத்தாது, கிறிஸ்து தான் பூரணப்படுத்துவார். இதுதான் எபிரேயருடைய மெயின் திங். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. ஆனா கிறிஸ்துவானவர் அதோடைய பொருள், வரப்போகிற உண்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். ஆனா நியாயப்பிரமாண காரியங்கள், ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா சடங்குகள். அதுதான் மாம்ச சம்பந்தப்பட்ட நியாயப்பிரமாணம். லா இஸ் ரிலேட்டட் டு தி ஃப்ளஷ். அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணம் வந்துட்டு மாம்சத்தினால பலவீனமா இருந்தது. திரும்ப ரோமர் 2. அது அப்படியில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினால ஏன் எல்லாராலையும் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி ஃபுல்ஃபில் ஆக முடியலன்னா எல்லாருக்குள்ளும் மாம்சம் இருக்கு. அதான் மாம்சத்தினால நியாயப்பிரமாணம் பலவீனமா இருந்தது. அதால செய்ய முடியல. நியாயப்பிரமாணத்தால தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ண முடியல. அது ஜஸ்ட் காடோட ஸ்டாண்டர்ட். ஆனா அந்த ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு யாரையும் என்ன பண்ண முடியல, குவாலிஃபை பண்ண முடியல. ஷார்டேஜ் தான் காமிச்சது, குற்றவாளியா தான் காமிச்சது. இதுதான் சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனுடைய எதிர்பார்ப்புகளை செய்ய முடியல, செய்யக்கூடாத. ஆனா தேவனே செய்யறாராம். தேவனே செய்யும்படிக்குதான் என்ன பண்ணாராம், தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், அப்படின்னா மாம்ச சரீரத்துல அனுப்பி, அதே சரீரத்துல பாவத்தை போக்குற பலியாகவும் அனுப்பி சிலுவையில மறிக்கும்படி செய்து இயேசுவினுடைய மாம்சத்துல பாவத்தை காண ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து முடிச்சிட்டார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். புரியுதா உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்ல வருதுன்னு? அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ளதான் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். அதுக்காக தான் இவ்வளவு டைம் எடுத்து இவ்வளவு டீட்டெயிலா இந்த பைபிள் ஸ்டடி கொடுத்துருக்கோம். சரி, அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா நியூ கிரியேஷன். அது வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வாய்ப்பே இல்லை, வர முடியாது. Only if you are in Christ, you will have the Holy Spirit and be a new creation. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுதுதான் ஆவியானவர் நம்மோடு நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். சரி, இததான்
எசேக்கியேல் 20:25 எப்படி சொல்லுதுன்னா, அப்ப பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கட்டளையில கொடுத்தாரு எசேக்கியேல் 20ல. ஆனா என்ன சொல்றாருன்னா, இதுல ஃபர்ஸ்ட் 11 படிங்க. என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவன்படி செய்கிற மனுஷன் அவர்களால் பிழைப்பான். ஆனா யாராலையும் ஃபுல்லா செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியலன்னா அது என்ன ஆயிடுச்சு அப்போ? ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னா நல்லது இல்லையா அந்த கட்டளை. அதே மாதிரி ஜீவனுக்கு ஏதுவல்லா நியாயம், அதுதான் நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்கத்தக்கதாக அருளப்படவில்லை. அப்படின்னா ஜீவன் கொடுக்காது, கல்லுதான் அது, அப்பம் அல்ல. நன்மைக்கு எதுவல்லாத கட்டளையும் ஜீவனுக்கு எதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஏன் நத்திங் குட்? அதுல இருந்து நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளை, ஜீவனுக்கு ஏதுவல்லாத கமாண்ட்ஸ் ஏன் கொடுத்தார்? ஏன் அதுதான் லா, அதுதான் நியாயப்பிரமாணம். ஏன் கொடுத்தார்? ஏன் கொடுத்தார்னா அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே. அவர்கள் தேவனை பலமுறை அவிசுவாசத்தினாலே விசனப்படுத்தினார்கள், சோதித்தார்கள். வனாந்தரத்துல அவங்க பலமுறை அவரை அவிசுவாசித்தார்கள். இன்னும் எகிப்துல நாங்க நல்லா இருந்தோம் அப்படின்னு பேசினாங்க. எகிப்துல செத்து போயிருந்தோம்னா பெட்டர், சாகரத்துக்காக வனாந்தரத்துல கொடுத்தாரு. இன்னும் எகிப்துல நாங்க வந்துட்டு திருப்தியா இருந்தோம், வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, மச்சங்கள், மாம்சம் எல்லாம் எகிப்துல நாங்க திருப்தியா சாப்பிட்டு இருந்தோம், அங்க செத்து போயிருந்தா பெட்டர். ஆனா உண்மையா சொன்னா அவங்க அப்படியா இருந்தாங்க? இல்ல, அடிமைத்தனத்துல கூக்குரலிட்டு கொண்டு முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடிக்கிறாங்க டெய்லி, எப்ப விடுதலையாகவும் இருந்தாங்க. ஆனா விடுதலை வந்தது சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வனாந்தரத்துல இந்த அற்பமான மண்ணா தான் இருக்கு. எகிப்துல நாங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கோம். யோசிச்சு பாருங்க. இன்னும் கானானுக்குள்ள போலான்னா போய் லேண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னா, பார்த்துட்டு வாங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க ராட்சதர்களை கண்டோம், நம்மளால அவங்களோட எடுத்து நிற்க முடியாது. அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. லேண்ட் எப்படி இருக்கு, கனி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க. இவங்க போய் அந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு வந்து இங்க சொல்லுவாங்க, எல்லாம் என்ன, நாங்க எகிப்துல செத்து இருந்தா பெட்டர், இந்த வனாந்திரத்தை செத்தா கூட பெட்டர். ஆனா நாங்களும் எங்களுடைய குழந்தைகளும் பட்டயத்தினால் மடியும்படிக்கு கர்த்தர் கூட்டு வந்துட்டாருப்பா. எவ்வளவு அவிசுவாசமாக அவர்கள் பேசி தேவனை இவ்வளவுக்கு எவ்வளவு வருத்தப்படுத்திருக்காங்க. 10 முறை என்னை விசனப்படுத்தினா அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப கொள்ளையாவார்கள் என்று சொன்ன அந்த குழந்தைகள் தான் அங்க போவாங்க, நீங்க யாரும் போக மாட்டீங்க, உங்களுடைய பிரேதங்கள் வனாந்தரத்துல விழும் அப்படின்னு சொல்லி அங்கேயே சொல்லிட்டார். அவருடைய அவிசுவாசத்தினால அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். இன்னும் அதை பத்தி டீப்பா படிப்போம், நமக்கு எப்படி இது அடையாளமா இருக்கு. இன்னும் இப்ப கூட சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரித்த பின்பு போயிட்டு நீங்க எதுக்கு உங்கள் பாவங்களுக்கு கணக்கு கொடுக்க ஆயத்தமா இருங்க, நரகத்திற்கு போவீங்க அப்படின்னு சொல்லி சபையிலேயே சொல்றாங்க. அப்ப சபையில சொல்லும் பொழுது, அப்ப இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு கிருபையினால மீட்கப்பட்டு அங்க இருக்கிறவங்க இப்ப நரகத்துக்கு போறதுக்கு தான் இதெல்லாம் இவ்வளவு பாடுகளும் படுகிறோமா? இப்ப காண்டம்னேஷன்ல தான் நம்ம வாழ்றோமா? சிந்தித்து பாருங்க. அப்ப இதை குறித்தெல்லாம் பேசணும், நேரம் இல்லை இப்போ. அவரை பல முறை அவர்கள் கோபப்படுத்தினார்கள். அப்ப அதனாலதான் அவர்களுக்கு என்ன பண்ணார்? நன்மைக்கு ஏதுவல்லாத கற்பனை, ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களை, நன்மைக்கு ஏதுவல்லாத நியாயங்களை ஜீவனுக்கு ஏதுவாக கற்பனை கொடுத்தார். அப்ப அதுதான் நியாயப்பிரமாணம். சரி. ஆனா அதே நேரத்துல அவர் தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிய சிருஷ்டியை பத்தியும் சொல்லியிருக்கார், புதிய உடன்படிக்கையை பத்தியும் பேசியிருக்கார், பழைய ஏற்பாட்டிலே இங்க பேசியிருக்கார். அதை பார்த்து நம்ம முடிக்கலாம். எரேமியா 31, 31 33 இதேதான். எபிரேயர் 8, 10-13 ரிப்பீட் ஆகுது. டைம் நிறைய ஆயிட்டதுனால எபிரேயர் நான் படிக்கல, நீங்க படிங்க. பழைய உடன்படிக்கை முற்றிலுமாக அவமாக்கிட்டார். பழைய உடன்படிக்கை தேவையில்லை, பழையது ஒளிந்து போக காலம் சமீபத்திருக்குன்னு எபிரேயர்ல கடைசியில சொல்றாரு. நீங்க படிச்சு பாருங்க, திரும்ப டைம் கிடைக்கும் பொழுது நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா எரேமியா 31 அது மட்டும் பார்க்கலாம். பழைய உடன்படிக்கையை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லிட்டார். இதைத்தான் எபிரேயர்ல அவர் சொல்றார் குறிப்பிட்டு. எபிரேயர் 31, 31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எய்த்து தேசத்தில் அழைத்து வர கைப்பிடித்த நாளே அவர்களோட பண்ண உடன்படிக்கையின்படி அல்ல, ஏன்னா அது பழைய உடன்படிக்கை. ஏனெனில் நான் அவர்களுக்கு நியாயகராக இருந்தும் அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவள் உள்ளத்துல வைத்து அதை அவள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் நிஜனமா இருப்பார்கள்.
இதுதான் புது உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் ஆக்கிய புது உடன்படிக்கையா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல்னு சொல்றாருன்னா, இது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் தான். ஏன்னா அதனாலதான் எபிரேயர்ல இது எழுதுறாரு. இந்த ஒரு வசனத்தை மட்டும் பக்கா படிச்சிருவோம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். எபிரேயர் 8ல இதே வசனம். அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கை ஆவது. இதுல பாருங்க, அவருடைய பிதாக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு 8ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா புரியும். இதோ கர்த்தர் சொல்லுங்க, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஃபுல்லா அந்த எரேமியா 31 தான் இங்க சொல்லியிருக்காரு. கடைசியில பாருங்க, இதுல என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. இனி அவர் நினைக்கிறது இல்லை, நம்ம தான் வாரம் போய் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இங்க சொல்ற பாருங்க, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமயமா இருக்கிறது. அப்படின்னா நம்ம இன்னும் பழமையில தான் இருக்கும், புதியதற்கு அல்ல. ஆனா பேர்ல சொல்லும் பொழுது மட்டும் புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி. அப்படின்னா இதுதான் இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை இருக்கு. அடுத்தது புதிய சிருஷ்டி. இங்கன்னா எசேக்கியேல் 36, 26, 27ல அதையும் தீர்க்க தரிசனமாக கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, அதான் புதிய இருதயம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிய ஆவி. கல்லான இதயத்தை உங்கள் மாம்சம் எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து உங்களை கட்டளையில் நடக்கும் நியாயங்களை கைக்கொள்ளும் அதன்படி செய்யவும் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல இத நம்மள செய்ய வைக்கிறது தேவன், அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா நியாயப்பிரமாணமாகிய 10 கற்பனைல நீ வந்துட்டு செய்யாத, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஆனா இந்த இடத்துல தேவன் சொல்றாரு நான் செய்யும். வித்தியாசத்தை பாருங்க. அப்ப நம்மளால முடியாது, ஆனால் தேவனால எல்லாம் முடியுது. அதுலையா? அப்ப இந்த புதிய உடன்படிக்கையும் புதிய சிருஷ்டி, அதான் புதிய இருதயம்ங்கிறது தான் புதிய சிருஷ்டி. உள்ளான மனுஷன் புதிதாவது. அது எதன் மூலமா தான் வருமா? புதிய ஆவி. அப்ப நமக்குள்ள வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவினால. அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லைடோட முடியுது. அப்ப இந்த பாடத்துல என்ன பார்த்திருக்கோம்னா, பார்ட் 2ல போன பாட்டுல என்ன பார்த்தோம்னா, பழைய சிருஷ்டியை பத்தி, பழைய சுபாவம், பழைய மனுஷனை பத்தி நல்லா பார்த்தோம். இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டுல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாரு அப்படின்னா, அவங்களுக்கு புதிய சிருஷ்டி சொல்லப்படவே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் புதிய சிருஷ்டி. அப்ப அடுத்தது புதிய சிருஷ்டியினுடைய முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரட்சிப்பு, அப்புறம் மனம் திரும்புதல், அப்புறம் விசுவாசம். இந்த காரியங்களை குறித்து அடுத்த பாகத்துல பார்க்கலாம். எப்பொழுதும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.